முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, திருச்செந்தூர் முருகன் இந்த திருச்செந்தூரில் இருந்து உனக்கான அவசர செய்தியோடு தான் வேக வேகமாக ஓடி வந்திருக்கேன். எல்லா இடங்களிலும் உனக்கு உறவுகளும் இருக்கலாம், உரிமையும் இருக்கலாம். ஆனால் நம்ம உறவு, நம்ம சொந்த பந்தம், நமக்கு உரிமை இருக்குன்னு எல்லா இடத்துலையும் போய் உனக்கான உரிமையை கேட்டு பெற ஆசைப்படாதே. உரிமை இருக்கலாம், ஆனால் அவங்க உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, மதிப்பு கொடுக்குறாங்களான்னு பாரு. மரியாதை இல்லாத இடத்தில் நீ எதையும் கேட்குறத விட பேசுகிறத விட ஒதுங்கி போகிறது தான் உனக்கு நல்லது. எந்த இடத்துல உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படவில்லையோ அந்த இடத்துல நீ ஒதுங்கி நிற்கும்போது கண்டிப்பாக தானாகவே உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும். உன்னை மதிக்காத மனிதர்கள் உன்னை தேடி வந்து மதிப்பையும் மரியாதையும் உனக்கு அள்ளி கொடுக்கும்படி இந்த அப்பன் முருகனே உனக்கான நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன். அடுத்தவங்க உன்னை தவிர்க்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரியும் போது அதை நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. அன்புள்ள பிள்ளையாகிய உன்னை, அதிர்ஷ்டசாலியான உன்னை அவங்க தவற விட்டுறாங்கன்னு நினச்சி கடந்து போ. எந்த விதத்திலும் நீ யாருக்கும் குறைஞ்ச பிள்ளையோ சலைச்ச பிள்ளையோ கூட கிடையாது. உன்னை ஒருத்தவங்க தவிர்க்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்கன்னா அவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, மிகப்பெரிய நல்ல விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நீ பொறுமையாக காத்திருக்க கற்றுக்கோ. பொறுமைங்கிற உன் குணத்துக்காகவே சிறப்பான பல நல்ல விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதுக்காக ரொம்ப பெருமைப்படவும் வேண்டாம். எது உன்னை விட்டு போனாலும் அதுக்காக ரொம்ப வருத்தப்படவும் வேணாம். வாழ்க்கையில் வருவதும் போவதும், உனக்கு கிடைப்பதும் உன்னை விட்டு போவதும், உனக்கு நடப்பதும் உனக்காக வந்து நிற்பதும், நீ வாழ்வதும் தாழ்வதும் என எல்லாமே எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிறது போல உன் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள் தான். எது வந்தாலும் போனாலும் அதை நினச்சி நீ கவலைப்படாத. அடுத்தவங்க உன்னை தாழ்த்தி பேசுகிறதாலையோ அல்லது தப்பாக பேசுகிறதாலையோ நீ தாழ்ந்து போயிட மாட்ட. அவங்கவங்க எண்ணங்களை போல் தானே அவங்க வார்த்தைகள் இருக்கும். நல்ல மனிதர்களாக இருந்தால் நல்ல எண்ணங்களோட உன்கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. அவங்க கெட்ட மனசுக்கு கெட்டது தான் தோணும், கெட்டதை தான் பேசுவாங்க. உன்னை தப்பாக பேசுகிறவங்கள நினச்சி நீ கலங்க வேண்டாம். உன் எதிர்காலம் ஏற்ற மிகுந்த காலமாக மாறி நீ முன்னேறின பிறகு அது அவர்களுக்கு பதிலடியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீ யோசித்து செயல்படு. நீ தப்பு செஞ்சால் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாவம் செஞ்சிட்டோம், அதை சரி செய்யணுன்ற நம்பிக்கையோட தான தர்மத்தை செய்ய பழகு. முருகா முருகான்னு என் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே நீ நல்ல செயல்களை செய்யும்போது கண்டிப்பாக அது உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடுக்கும். எப்போதுமே சூரியனைப் போல பிரகாசமாக ஜொலிக்க தயாராகு. சில சமயம் மேகங்கள் வரும்போது அந்த சூரியனை மறைச்சிரும். அப்போ இந்த உலகமே கொஞ்சம் இருள்வதை போல தெரிந்தாலும் அதுக்கு பிறகு சூரியன் மேகத்தை தாண்டி வெளிவந்து உனக்கான வெளிச்சத்தை கொடுத்தே தீரும். துன்பங்களை எல்லாம் தாண்டி நீ இன்பங்களை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த அப்பன் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். மற்றவங்க எல்லாரும் நீ அவங்களுக்காக எதையாவது செய்வியான்னு உன்கிட்ட எதிர்பார்க்க தான் செய்வாங்க. உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக ஆசைப்படுவேன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் உனக்காக யோசிக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் என் செல்லமே. நீ என்ன ஆசைப்பட்டாலும், உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அதை நான் செஞ்சு கொடுப்பேன். நீ எப்போதும் உன்னுடைய பொறுப்பை மட்டும் சரியாக நிறைவேற்ற தயாராகு. உன் பொறுப்பை நிறைவேற்ற கண்ணும் கருத்துமா நீ கடமைகளை செய்யும்போது அது எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றியாக வந்து சேரும். என்னையே நம்பி என்கிட்டயே பிரார்த்தனை செஞ்சு உன் வேண்டுதல்களை எல்லாம் என்கிட்ட சொன்ன உனக்காக உன் வாழ்க்கை பயணத்தை நான் அழகானதாக உருவாக்கி தரேன். உன்னை சுற்றி நடக்கிற எதையும் யோசித்து நீ கவலைப்பட வேண்டாம். நீ செய்ய வேண்டிய கடமைகளை அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் செய்யாமல் நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக செய்ய பழகு. என் செல்ல பிள்ளையான் நீ அனைத்தையும் சிறப்பாக மகிழ்ச்சியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உனக்கு தேவையான சக்தியை நான் கொடுக்குறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது வாழ்க்கையை வருத்தப்பட்டுக்கிட்டே வாழாதே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம்தானே மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையை நேசித்து ரசித்து வாழ பழகு. உன் கூட இருக்கிற உறவுகளை எல்லாம் ஒன்றா வச்சுக்கிட்டு சந்தோஷமாக அனுசரித்து வாழ்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. கண்டிப்பாக நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறி உன்னை நோக்கி வந்து சேரும்.
உடல் அலைச்சலும் மன அலைச்சலும் உனக்கு வந்திருந்தாலும் அதை தாண்டி உனக்கு மன அமைதியை கொடுக்க நான் இருக்கேன். உன் வாழ்க்கை பயணத்தில் நீ போகும் பாதையில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருந்து உன்னை சுற்றி இருக்கிற எதிர்மறை விஷயங்களையெல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ எப்போதும் கஷ்டம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் ஓம் சரவண பவன்ற என்னுடைய நாமத்தை அதிகமாக உச்சரிக்க பழகு. ஓம் சரவண பவன்ற மந்திரத்தை நீ சொல்ல சொல்ல என் பாதுகாப்பு வளையத்தில் நீ பத்திரமாக இருப்பாய் என் செல்லவே. எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக முன்னேறிப்போ. நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். எல்லாரும் வாழ நினைக்கிற வாழ்க்கை வேற, ஆனால் கிடைக்கிற வாழ்க்கை வேறையாக இருக்கும். வாழ நினச்சி வாழ முடியாமல் போன வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டு காலத்தை வீணாக்காமல் அமைஞ்ச வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. உண்மையை சொல்கிறதை விட பொய்யை சொல்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உண்மை சொல்கிறவங்க பயந்து பயந்து பேச வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? இந்த கலியுக காலத்தில் துன்பம் வரும்போது துவண்டு போகாதே, இன்பம் வரும்போது தலைக்கணம் கொள்ளாதே. ஆனால் இன்பம் துன்பம் எது வந்தாலும் உண்மையை பேச மட்டும் ஒருபோதும் தயங்காதே. வாழ்க்கையை பற்றி ஒரு கசப்பான உண்மையை நான் சொல்லட்டுமா? நீ கெட்டவனாக இருந்தீனா நல்லவங்கிற பேரை தவிர மற்ற எல்லாத்தையும் உன்னால் சம்பாதிக்க முடியும். நீ கெட்டவனாக இருக்கும்போது மற்றவங்க உனக்கு மரியாதை கொடுப்பாங்க, மதிப்பு கொடுப்பாங்க, காசு பணம் நிறைய சேர்த்து சொத்து சுகம் நீ சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் நல்ல பிள்ளையாக இருக்கும்போது நல்லவங்கிற பேரை தவிர வேறு எதையுமே உன்னால் சம்பாதிக்க முடியாதுங்கிறது வாழ்க்கையின் கசப்பான உண்மைதான். ஆனால் அந்த நல்லவங்கிற பேரை மற்றவங்க உனக்கு கொடுத்தாலும் வேறு எதையுமே கொடுக்காத இந்த கிடைக்காத உலகத்தில் உனக்கு அனைத்தையும் கொடுக்க நான் இருக்கேன். நீ எதை ஆசைப்படுறியோ, எதை அடைய விரும்புகிறியோ அதை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் மற்றவங்களை குறை சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கையில் உயர்வடைந்தால் சந்தோஷப்படு. தாழ்வு வரும்போது அடுத்த முறை உயர்வுன்ற நம்பிக்கையோட காத்திரு. எந்த விஷயமே அடுத்தவங்களால உன் வாழ்க்கையில் வரப்போகிறதில்ல. 90% நீ செய்யும் செயல்களும் நீ பேசுகிற வார்த்தைகளும் தான் உன் வாழ்க்கையில் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் அடுத்தவங்களை குறை சொல்ல நினைக்காதே என் செல்லமே. அமைதியாக இருக்கிறதுக்கும் சும்மா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீ அமைதியாக இருக்கும்போது அடுத்த செயலில் நீ வெற்றிகரமாக திட்டம் போட்டு செயல்படுத்த முடியும். சும்மா இருந்தீனா எதுவுமே நடக்காது, எதுவுமே வெற்றியும் கிடைக்காது. அமைதியாக இருந்து கொண்டே அடுத்தடுத்த விஷயங்களை வாழ்க்கையில் எப்படி செஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போகிறதுன்னு யோசி. உன் எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை பாதையும் சரியாகவே இருக்கும். உன்னால் முடியும்னு நீ நம்பும்போது உனக்கான நல்வழிகளையும் நானே உனக்கு காட்டுவேன். நம்பிக்கையை விட நல்ல நட்பும் இல்லை, சிந்தனையை விட சிறந்த ஆசிரியரும் இல்லை. நம்பிக்கையை எப்போதுமே உனக்கான நல்ல நண்பனாக வச்சுக்கோ. நீ செய்யும் சிந்தனையை உனக்கான வழிகாட்டியாக வச்சுக்கோ. நல்ல விஷயங்களை யோசித்து நம்பிக்கையோடு நீ அதை செயல்படுத்தும் போது எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் நடக்க ஆரம்பிச்சிடும். உன்னை சுற்றி நடக்கிறதையெல்லாம் நீ கூர்மையாக கவனித்து உற்று நோக்கிக்கிட்டே இருக்கும்போது சரியான நேரத்தில் நீ சரியான முடிவெடுக்கிறதுக்கு அது உனக்கு துணையாக இருக்கும். யாராலும் செய்ய முடியாத வெற்றிகளை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுறேன். என்னைக்காவது ஒரு நாள் விடியும், என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு விடிவு காலம் வரும்னு காத்திருக்காம இன்றைக்கே என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியுன்ற நம்பிக்கையோட முயற்சி செய். உன் வேதனைகளை எல்லாம் வெற்றிகளாக மாற்றி கொடுக்க இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு அடுத்தவங்க பேச்சை கேட்டு குழம்பி போக வேண்டாம். நீ எடுக்கிற முடிவின் மீது நம்பிக்கையோடு இருக்கணும் என் செல்லமே. எந்த முடிவை எடுத்தாலும் இது சரியாக வரும், வெற்றியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும்னு நீ முழுசாக நம்பு. வெற்றி கிடைச்சா சந்தோஷப்படு. தோல்வி வரும்போது அடுத்த முறை நம்ம ஜெயிப்போம், இந்த அனுபவத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு தோல்வியை உனக்கு கிடைச்ச பாடமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கை அமையும். நீ எப்போதும் உன் எண்ணங்களை தூய்மையாகவும் நேர்மையான பாதையிலும் போக தயாராகு. உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம்.
உன் வெற்றியே உன்னை எதிர்ப்பவர்களுக்கெல்லாம் சரியான பதிலாக இருக்கும். நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. தடைகளை உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியோடு நீ வாழ்ந்து காட்டணும். உன் எதிரியும் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு, ஆச்சரியப்படும் அளவுக்கு நான் மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் வெற்றியை ஒப்படைப்பேன். யார் உன்னை பற்றி என்ன விமர்சனம் வச்சாலும் தேவையில்லாமல் அடுத்தவங்க பேசுகிறத கேட்டு நீ கவலைப்பட்டு நிற்காதே. அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு உன் பாதையில் நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். தோல்வியும் துரோகமும் உன் வாழ்க்கையில் முட்டி மோதத்தான் செய்யும். எத்தனை முறை நீ தோற்று போனாலும், எத்தனை பேர் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்து உடஞ்சி போயிடாதே. நம்பிக்கை எந்த அளவுக்கு பலமாக வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்த காரியங்களில் களமிறங்கி உன்னால் ஜெயிச்சிட முடியும் என் செல்லமே. ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கு பிறகும் அவன் எடுத்த தைரியமான முடிவுன்னு ஒன்று ஒளிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மனிதனும் சரியான முடிவை எடுக்கும்போது தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குது. நீயும் கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கவலைகள் உன்னை சூழ்ந்திருக்கும் போதும் சரியான முடிவை எடுக்க பழகு. காசு பணம் எப்போனாலும் வரும். ஆனால் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற 4 பேரை சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எப்போதும் 4 நல்ல மனிதர்களை உனக்காக சம்பாதிச்சு வச்சுக்கோ. வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே முக்கியமல்ல, நீ சந்திக்கும் தோல்விகளும் சறுக்கல்களும் கூட முக்கியம்தான். தோல்வியும் சறுக்கல்களும் சரிவுகளும் தான் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும். அடுத்தவங்கெல்லாம் நீ ஜெயிச்சின்னா அதன் மூலமாக உன்கிட்ட எதையாவது செய்ய முடியுமா, நீ ஜெயிச்சதை வச்சு அவங்க ஏதாவது காரியம் சாதிக்க முடியுமான்னு எதிர்பார்ப்போட தான் உன்னை வச்சு என்ன லாபம் பார்க்கலான்ற யோசனையோடு தான் உன்னை தேடி வருவாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் உன்னை பெற்றவங்க மட்டும்தான் நீ ஜெயிச்சதுக்காக உனக்காக உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்க. நீ சந்தோஷப்படுறத பார்த்து அவங்க அடையிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உன் பெற்றோர்களுக்காக நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சு காட்டணும் என் செல்லமே.